ஸ்ரீ மகாபெரியவா திருவடியில் சரணம். என்னோடய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கும் நன்றி. என்னோடய சேனலில் 10 பரிகாரங்கள், சக்தி மேத ஸ்லோகங்கள் அத்தனையும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது தீராத பிரச்சனைகள் ஏதாவது இருந்துக்கிட்டே இருக்குது. வெளியில் சொல்ல முடியாத குடும்ப கஷ்டங்களாகட்டும், பிரச்சனைகளாகட்டும், எதுவாக இருந்தாலும் சரிங்க, அது தீரணுன்னாலும் சரி, இல்லை உடலில் ஏதாவது நோய்கள் இருந்துக்கிட்டே இருக்குது, அது தீரணும், மருந்து மாத்திரைகள் விடாமல் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், இல்லை படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க, இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரிங்க, எப்படியாப்பட்ட தீராத பிரச்சனைகளும் தீர்வதற்கு இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தை செஞ்சு பாருங்கங்க. நீங்கள் ஒரு தடவை செய்யும் பொழுதே அதனுடைய பலன் எப்படியாப்பட்ட தீராத பிரச்சனைகளும் தீரும், நோய்களும் தீரும். இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அதாவது குளம் இருக்கிற மாதிரி கோவில் இருக்குதா அப்படின்னு பார்த்து அதை தேர்ந்தெடுத்து வச்சுக்கோங்க. கோவிலை அந்த கோவிலுக்கு நீங்கள் போகணுங்க. போகும் பொழுது உருண்டை வெல்லம் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு நீங்கள் அந்த கோவிலில் போய் அந்த குளக்கரையில் படிக்கட்டில் நின்றுக்கோங்க. நின்றுக்கிட்டு மனசார வேண்டிக்கோங்க. எந்த பிரச்சனை தீரணும், நோய் தீரணும் அப்படின்னு எதுவாக இருந்தாலும் சரிங்க, அதை மனசார வேண்டிக்கோங்க. வேண்டி முடித்ததுக்கப்புறம் அந்த வெள்ளத்தை கையில் வச்சுக்கிட்டே தான் வேண்டிக்கணும். வேண்டி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த வெள்ளத்தை 3 முறை தலையை சுற்றுங்க. இடதும் வலதுமாக 3 முறை சுற்றிட்டு 3 முறை இறக்கிட்டு நீங்கள் உங்களுடைய பின்புறமாக தூக்கி குளத்தில் வீசி எரிஞ்சிடுங்க. நீங்கள் குளத்தை பார்த்த மாதிரி நிற்கக்கூடாது. குளத்தை பார்க்காம வெளியில் பார்த்த மாதிரி நிற்கணும். நின்றுக்கிட்டு சுற்றிட்டு உங்கள் பின்புறமாக தூக்கி போடும்போது அந்த வெள்ளம் குளத்தில் விழுந்துடணும். அவ்வளோதாங்க. நீங்கள் திரும்பி பார்க்காம நேராக கோயிலுக்குள்ளே போயிடுங்க. கோயிலுக்குள்ளே போய் நீங்கள் மனசார வேண்டிக்கோங்க. வேண்டிட்டு நீங்கள் ஒரு தீபத்தை போட்டுட்டு வீட்டுக்கு வந்துடலாங்க. இவ்வளோதாங்க. நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் சரிங்க, இதே முறையில் வெள்ளம் எடுத்துகிட்டு போய் உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி குளத்தில் தலையை சுற்றி போட்டுட்டு நீங்கள் வரலாம். இந்த மாதிரி வரும் பொழுது உங்களுடைய கோரிக்கைகளை என்ன நினச்சி நீங்கள் போட்டிங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். தீராத பிரச்சனைகள் தீரும், நோய்கள் தீரும். நம்பிக்கையான சக்தி மிகுந்த இந்த வழிபாட்டை நீங்கள் செஞ்சு தான் பாருங்கள். நாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம்.